ஹாய் வணக்கம். திஸ் இஸ் ஃப்ரம் டிவைன் ரேக்கி ரேடியன்ஸ். சில நேரங்களில் வாழ்க்கை நமக்கு ஒரு சோதனையாக தெரியுங்க. லைக் நம்ம யாருக்குமே சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சுமையை நம்ம மனசுக்குள்ளே நம்ம சுமந்துட்டு இருப்போம். ஸோ வெளியில் எல்லாரும் பார்க்கும்போது நம்ம ரொம்ப சரியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் உள்ளுக்குள்ளே பார்க்கும்போது நமக்கு ஒரு அழுத்தம், நமக்கு ஒரு பயம், நமக்கு ஒரு தெரியாத தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடியது நம்ம மனசுக்கு மட்டுமே தான் தெரியும். நீங்கள் முயற்சி செய்கிறீங்க, உழைக்கிறீங்க, வேண்டுறீங்க, பிரார்த்தனை பண்ணுறீங்க. ஆனால் ஏதோ ஒன்று உங்களை முன்ன போகவே முன்னேறவே விட மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல்சோ பணம் வருது ஆனால் தங்க மாட்டேங்குது, உறவு இருக்குது ஆனால் உறவு இருந்தும் எங்களுக்கு அதில் ஒரு அமைதி இல்லை, மனம் ஒரு ஒரு ஓய்வே இல்லாமல் உங்களை சிந்திக்கும் தன்மையாகவே வச்சுக்கிட்டு இருக்குது. ஆர் நைட்டில் நீங்கள் தூக்கம் கூட சரியாக உங்களுக்கு இருக்க மாட்டேங்குது அப்படின்னா, சில நேரங்களில் நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன கேள்வி வரும் அப்படின்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணுறோமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி எழும். நம்ம எதனா தப்பு செய்கிறோமா அப்படின்னா அது இல்லை, நாம் தவறு கிடையாது, நீங்கள் தவறு கிடையாது. சில தடைகள் இருக்கும். அது ஃபிசிக்கல் லெவலில் இல்லை, ஆனால் எனர்ஜி லெவலில் இருக்கும். ஸோ அந்த அன்சீன் எனர்ஜெட்டிக் பிளாக்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் நம்மளோட வாழ்க்கையை மெதுவாக பாதிக்கும். அண்ட் ஆல்சோ அதற்கு தான் ஒரு ஒரு பழமையான ஒரு ஆன்மீக கருவியை நம்ம எடுத்திருக்கிறது. என்னென்னா ருத்ராட்சம். ருத்ரம் அப்படின்னா சிவன், ஆக்ஷா அப்படின்னா கண்ணீர். ஸோ பழமையான ஆகமங்களில் சொல்கிறது என்னென்னா, சிவபெருமானோட தெய்வீக அதிர்வு சக்தியை தாங்கி இருக்கக்கூடிய ஒரு புனித விதை தான் ருத்ராட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சாதாரணமான ஒரு முத்து கிடையாதுங்க. இது ஒரு வைப்ரேஷனல் டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா, ருத்ராட்சத்தை வாங்கி நம்ம அணிவது மட்டும் போதாது. ஆக்சுவலாக அது உங்களுக்கு சரியானதா, அது எனர்ஜைஸ்ட் ஆனதா, இல்லைனா அது உங்களோட எனர்ஜி ஃபீல்டோட ரெசோனேட் ஆகுதா அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டியது. ஸோ அதனால தான் டிவைன் ரேக்கி ரேடியன்ஸ் கொண்டு வந்திருக்கிறது என்னென்னா, ருத்ராட்சா எனர்ஜி ஆக்டிவேஷன் ஹீலிங். இது ஒரு கமர்ஷியல் ட்ரெண்டுக்காக நம்ம ஆரம்பித்தது கிடையாது. இது ஒரு அருமையான ஒரு புனித அலைன்மென்ட் ப்ராசஸ்ன்னு நம்ம சொல்லலாம். முதல்ல நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நாங்கள் உங்களுடைய எனர்ஜியை முதல்ல ஸ்கேன் பண்ணுறோம். அதாவது அதை நம்ம ஹாரா ஸ்கேனுன்னு சொல்கிறோம். உங்களோட சக்கரங்களுடைய நிலையற்ற தன்மையை நம்ம பார்க்குறோம், கவனிக்கிறோம். உங்களோட வாழ்க்கையோடைய பேட்டர்னை நம்ம கவனிக்கிறோம். அதே மாதிரி உங்களுடைய கர்மிக் ரெப்புடேஷன் ஏரியாஸை நம்ம கவனிக்கிறோம். ஸோ இந்த ரெப்புடேஷன் ஏன் நடக்குது அப்படிங்கிறத நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். அப்புறம்தான் ருத்ராட்சத்தை நம்ம தேர்வு பண்ணுறோம். அது என்னென்னா, ஒரு முகம்லேருந்து 17 முகம் வரைக்கும் ருத்ராட்சம் இருக்குது. சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. கௌரி சங்கர் ருத்ராட்சம், கணேஷா ருத்ராட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அரிய வகையான ருத்ராட்சங்கள் நம்ம இந்த ருத்ராட்ச ஹீலிங்காக பயன்படுத்துகிறோம் அண்ட் பயன்படுத்தவும் போகிறோம். இது என்ன முகம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் கிடையாது. இது என்ன நம்பர் அப்படின்னு இம்பார்ட்டன்ட் இல்லை. இது ரெசோனன்ஸ் ஆகுதா அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் பிளாக்கேஜ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ருத்ராட்சத்தோடைய முகங்கள் அடிப்படையில் உங்களுக்கு ஹீலிங்கை தேர்வு செய்ய முடியும். இப்போது நான் ஒரு எடுத்துக்காட்டாக சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்காக. 7 முகங்கள் ருத்ராட்சம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வாழ்க்கை ஒரு நிலையற்ற தன்மையாக இல்லாமல் இருக்குது, ஒரு பண ஃப்ளோ உங்களுக்கு அதிகமாக இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது நாம் 7 முகம் ருத்ராட்சத்தை வச்சு உங்களுக்கு ஹீலிங் கொடுக்கலாம். உங்களுக்கு தைரியம் இல்லை, உங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, உங்களுக்கு 6 முகம் ருத்ராட்சத்தை வச்சு நம்ம ஹீலிங் கொடுக்கலாம். ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமாக இருக்குது, உங்களுக்கு உறவு ரிலேட்டட் ஹார்மோனி உங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா, கௌரி சங்கர் ருத்ராட்சத்தை வச்சு நம்ம உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறோம். உங்களுக்கு வாழ்க்கையில் ஆன்மீக பாதையை நீங்கள் தேடி போகிறீங்க, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, 11 முகம் ருத்ராட்சத்தை நான் அதை வச்சு நான் உங்களுக்கு ஹீலிங் கொடுப்பேன். ஸோ 7 முகம், 6 முகம், 11 முகம்ங்கிறது ஒரு விஷயம். இது ரேண்டமாக நம்ம சூஸ் பண்ணக்கூடிய ருத்ராட்சம் கிடையாது. உங்கள் பிரச்சனைக்கு, உங்கள் சக்கரத்துக்கு, உங்கள் பிரச்சனைக்கு எந்த ருத்ராட்சம் வச்சு நம்ம ஹீலிங் கொடுக்குறோமோ அந்த ருத்ராட்சத்தை வச்சு தான் நம்ம ஹீலிங் கொடுக்குறோம். ஸோ அதனால தான் உங்களோட எனர்ஜியை நம்ம ஸ்கேன் பண்ண பிறகு உங்களுக்கு எந்த விதமான ருத்ராட்சத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு ப்ராசஸ்க்கு நம்ம ருத்ராட்சம் ஹீலிங்கில் நம்ம போகிறோம். இங்கே இன்னொரு உண்மை ஒன்று இருக்குது. எல்லாராலுமே ருத்ராட்சத்தை அணிய முடியாது. பட் பெரும்பாலும் எல்லாரும் ருத்ராட்சம் அணியறாங்க. பட் சில பேரால் அணியணும்னு நினச்சோம், சில பேர் மனசில் வச்சுருப்பாங்க போட்டுக்கணும் அப்படின்னு.
பட் ஃபார் சம் ரீசன் அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. மேபி அது அவங்களோட ஆஃபீஸ் ரூல்ஸில் இருக்கலாம், இல்லை அவங்களோட குடும்பத்தில் வந்து மற்றவங்க யாருமே அக்செப்டன்ஸ் பண்ணாமல் இருக்கலாம், இல்லை டெய்லி மெயின்டெனன்ஸ் அதை வந்து செய்ய முடியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதை ரெஸ்ட்ரிக்ஷனோட வச்சுக்கலாம், அது அணியாமல். அதனால தான் இந்த டிவைன் வைப்ரேஷன் ஆக்சுவலாக இன்னொன்று என்னென்னா, டிவைன் வைப்ரேஷன் நமக்கு கிடைக்காதா? ஏன்னா அது ருத்ராட்சத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும், அதனுடைய ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன். ஸோ நம்ம போட முடியலையே, இது நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியை எழும்பும்போது, இல்லை, அதற்காக தான் நாம் ருத்ராட்ச ஹீலிங் செய்கிறோம். நம்ம ருத்ராட்சத்தை நம்ம என்ன ஒரு மாலையாவோ, இல்லை ஒரு கையில் ஒரு கயிறாவோ, இல்லை கழுத்தில் ஒரு கயிறாவோ, இல்லை ஒரு பீட்ஸாவோ நம்ம வியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல், நம்ம ருத்ராட்சத்தை ஹீலிங்காக கொடுக்கும் போது அதனுடைய ப்ராசஸ், அதனுடைய பாசிட்டிவிட்டி இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ருத்ராட்ச ஹீலிங்க்கு நீங்கள் ருத்ராட்சத்தை அணிய வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அணிஞ்சிங்கனாலும் சந்தோஷம்தான். இந்த சாக்ரெட் ருத்ராட்ச பீட்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோம்னா, உங்களோட எனர்ஜி ஃபீல்டுக்கு டைரெக்டாக வைப்ரேஷனல் அலைன்மெண்ட் செய்கிறோம். ஸோ இந்த ருத்ராட்சத்தை வச்சு உங்கள் கையில் இந்த ருத்ராட்சம் வந்து உங்கள் கையில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். செகண்ட் வந்து ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸுக்கு நம்ம அடிமை கிடையாது. என்னென்னா, நம்ம வீடியோ கால் ஹீலிங் அண்ட் ஃபோட்டோ பேஸ்ட் ஹீலிங் தான் நம்ம பெரும்பாலும் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறது. எனர்ஜி கரெக்டாக ஆக்டிவேட் ஆகும்போது உங்களை அது சரியாக ரீச் ஆகும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ரேக்கி ஹீலிங்கில் உண்மை. அதை நம்ம தினந்தோறுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் நம்மளோட கிளைண்ட்ஸ் கிட்ட. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலி எனர்ஜி சயின்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரேக்கி எனர்ஜைஸ் பண்ணி உங்களுக்கு அனுப்புறது, சிவ மந்திர ஆக்டிவேஷன் பண்ணுறது, சக்கரங்களை அலைன்மெண்ட் பண்ணுறது, ஆரா ப்ரொடெக்ஷன் சீல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேஸாக நம்ம வந்து உங்களுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு வருவோம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக ரிச்சுவல் கிடையாது. இது ஒரு கோவிலில் ஒரு பூஜை புலஸ்காரம், ஒரு ஃபார்மாலிட்டி இப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கிடையாது. இது ஒரு கான்ஷியஸ் வைப்ரேஷனல் கரெக்ஷன். உங்களுக்கு தெரியாத வைப்ரேஷனல் கரெக்ஷனை நாம் ருத்ராட்சத்தை வச்சு பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஹீலிங் ப்ராசஸ் தான் ருத்ராட்ச ஹீலிங். பல பேர் என்கிட்ட சொன்னது என்னென்னா, சில பேருக்கு நம்ம ருத்ராட்ச ஹீலிங்கை இன்கார்பரேட் பண்ணும்போது ஏதோ ஒரு வெயிட் குறைந்த மாதிரி இருக்குங்க, மைண்ட் ரொம்ப காமாக இருக்குது சார், ஓவர் திங்கிங்லாம் குறைஞ்சிருக்குது, ஒரு கிளாரிட்டி எனக்கு வந்துருக்குது, மணி ஃப்ளோ கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு ஸ்டெபிளைஸ் ஆகுது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபாஸ்ட் ஷிஃப்ட்னு சொல்ல முடியாது, ஸ்லோ ஷிஃப்ட் அண்ட் ஸ்டெபிளைஸ் ஆகும். ஒன்று, சில பேருக்கு ஃபாஸ்ட்டாகவும் ஷிஃப்ட் ஆகும், சில பேருக்கு வந்து கிராஜுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும். ஏன்னா ஹீலிங் என்பது என்னென்னா, ஒரு கர்மாவும் அந்த ஹீலிங் எனர்ஜியை எந்த அளவுக்கு ஓப்பனாக வாங்குகிறோமோ, ஆல்சோ அதனுடைய டிவைன் டைமிங், இது மூணுத்தையும் சேர்த்து தான் ஒருத்தருடைய ஹீலிங் ரிசல்ட் நமக்கு வருது ஆக்சுவலி. ஸோ நாங்கள் வந்து மிராக்குலஸ் அப்படின்னு பெருசாக நாங்கள் சொல்ல மாட்டோம், பட் ஸ்டில் இது சின்சியர் அலைன்மெண்ட்டாக நம்ம இதை பண்ணுறோம் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த ருத்ராட்ச ஹீலிங் மகா சிவராத்திரிக்கு நம்ம இந்த லான்ச் பண்ணியிருக்கிறோம். இந்த மகா சிவராத்திரிக்கு இது ஏன் நம்ம லான்ச் பண்ணோம்னா, அதை விட ஒரு பெரிய ஒரு எனர்ஜைஸ்டு டே ஆர் நைட் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாமல் நம்ம வந்து இனிமேல் வராது அப்படிங்கிற ரீசனுக்காக நம்ம அந்த அன்னைக்கு இந்த ருத்ராட்ச ஹீலிங்கை லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஃபார் நவ் ருத்ராட்சம் சிங்கிள் ஹீலிங் செஷனாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இன்ட்ரோடக்ட் ஆஃபரா 1111 ரூபாய் அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான ஒரு டிவைன் வைப்ரேஷன் கொண்ட நம்பரை தான் நம்ம சிங்கிள் ஹீலிங் செஷனுடைய எனர்ஜி எக்ஸ்சேஞ்சாக வச்சுருக்கிறோம். இது கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்கு மட்டுமே ஓப்பனாக இருக்கக்கூடிய ரெஜிஸ்ட்ரேஷன் தான். கண்டிப்பாக ருத்ராட்ச ஹீலிங் காம்போ செஷனாக தான் பயன்படுத்தப்படும். 3, 5, 7, 11 இந்த 4 விதமாக நம்ம ருத்ராட்ச ஹீலிங்கை காம்போவாக தான் நம்ம பண்ணுவோம். கண்டிப்பாக சிங்கிள் செஷன் வராது. இந்த சிங்கிள் ருத்ராட்ச ஹீலிங் செஷன் எதுக்காக நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ருத்ராட்ச ஹீலிங்கை பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு நல்ல விஷயத்துக்காக இந்த 1111 ரூபாய் அப்படிங்கிற இந்த எனர்ஜி எக்ஸ்சேஞ்சை கொண்டு சிங்கிள் ருத்ராட்ச ஹீலிங் செஷனை நம்ம ஒரு 3 டேஸ்க்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறோம். அதுக்குள்ளே எத்தனை ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனாலுமே we are open to give a ருத்ராட்ச ஹீலிங் ஃபார் them. இது ஒரு எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் மட்டும்தான். இன்னும் நிறைய டீப் ஒர்க்ஸ் இருக்குது. நான் சொல்கிற மாதிரி 3 செஷன் இருக்குது, 5 செஷன் இருக்குது, 7 இருக்குது, 11 இருக்குது. எதுக்கெல்லாம் சார் ருத்ராட்ச ஹீலிங் பண்ணுவீங்கன்னா எல்லாத்துக்குமே பண்ணலாம். யாருக்கெல்லாம் ருத்ராட்ச ஹீலிங் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே தேவைப்படும். எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும், ஒரு அபண்டன்ஸ் வேணும், ஒரு ஹெல்த் நல்லா இருக்கணும், ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருக்கணும், பிஸ்னஸ் க்ரோத் நல்லா இருக்கணும், இல்லை சார் எனக்கு மன நிம்மதி முதல்ல இருக்கணும், எனக்கு ஹெல்த் வைஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும், இப்படின்னு எத்தனை லைஃப் பிளாக் உங்களுக்கு இருந்தாலுமே நீங்கள் ருத்ராட்ச ஹீலிங்க்கு கண்டிப்பாக ஒரு 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 கரெக்டான ஒரு தேர்வு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ வந்து
இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சைலண்ட் கால் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது எனக்கு தேவைப்படுமோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு வந்தால் கூட அதுதான் உங்களுடைய இன்னர் வாய்ஸ். ஸோ அந்த இன்னர் வாய்ஸை கண்டிப்பாக எப்போதுமே இக்னோர் பண்ணாதீங்க. சில நேரங்களில் நம்ம இன்ட்யூஷன், நம்மளுடைய உள்ளுணர்வு தான் நம்மளோட லாஜிக்கு முன்னாடி உண்மையாக தெரியும். ரைட்டுங்களா? நீங்கள் ரெடியாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎம் செய்யுங்க ருத்ராக்ஷா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுடைய பெயர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய இன்டென்ஷனை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பர்சனல் கைடன்ஸை நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க செய்கிறேன். ப்ரெஷர் இல்லாமல், ஃபியர் இல்லாமல், அலைன்மெண்ட்டை நம்ம கண்டிப்பாக ப்ராப்பர்லி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராசஸ் தான் இந்த ருத்ராக்ஷா ஹீலிங். டிவைன் ரேக்கி ரெசிடென்ஸ்லேருந்து கிராண்ட் மாஸ்டர் ராஜ்மோகன். சிவபெருமானோட அதிர்வு சக்தி உங்கள் வாழ்க்கையில் தடைகளை கரைச்சு தெளிவு, அமைதி, வளம் தரட்டும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட நான் இந்த ஆடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோவையும் நான் முடிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.